ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். 3 மாதம் ஆயிடுச்சோ 2 மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் லாங் வீடியோஸ் போட்டு. ஸோ அதனால இன்னைக்கு வந்து ஒரு லாங் வீடியோ போடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ எதை பற்றியும் கிடையாது, இந்த பேய் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு ஒரு டாபிக் தான். ஏன் அப்படின்னா நான் பொய்யெல்லாம் எதுவும் சொல்லலை இந்த வீடியோவில். எனக்கு நடந்த விஷயத்த அப்படியே உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன், ஒரு கதையாக சும்மா சொல்கிறேன், ஓகேவா? இதுக்கப்புறம் லாங் வீடியோஸில் வந்துட்டு என் லைஃப்பில் என்ன நிறைய விஷயம் நடந்தது தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கப்புறம் லாங் வீடியோஸ் கண்டிப்பாக வரும். வேலைலாம் குழப்பலான்னு பேச வேண்டாம், டேரெக்டாக போயிடலாம். பேய் இருக்கான்னு கேட்டிங்கன்னா பேய் இருக்கு. நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் பேய் வந்து நெஞ்சில் ஏறி மிதிச்சிருக்கு, கை காலெல்லாம் வந்து கோடு போட்டிருக்கு. இதெல்லாம் வந்து நான் சொல்லும் போது உங்களுக்கு நம்ப முடியாது. ஏன்னா நானும் அதெல்லாம் நம்புற பர்சன் கிடையாது. இந்த பேய் பிசாசு நான் பார்க்குற முடிக்கு நான் எதையும் நம்ப மாட்டேன். இனிஷியலாகவே நான் பார்க்கணும் அந்த விஷயத்த நான் பார்த்தா மட்டும்தான் நம்புற ஒரு பர்சன் நான். ஸோ வந்து இப்போ ஒரு ரீசண்டாக ஒரு பொங்கல் இருந்து இப்போ ஸ்டில் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டே முடிக்கும் எனக்கு வந்து நிறைய ஒரு விஷயங்கள் அபசுகுணமாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆக்சிடென்ட் ஆகிறதும் சரி, என் வீட்டில் வந்து நிறைய பொருள் அன்வான்டாக உடஞ்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் சம்திங் ஏதோ என் கூட வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரியே, யாரோ வந்து நம்ம கூட வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரியே ஒரு மாதிரி இருக்குது. இந்த இன்சிடென்ட்லாம் எனக்கு எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷம் முன்னாடி நடந்தது. இதோட கோரமாக நடந்துச்சு எனக்கு அந்த விஷயம். ஸோ இப்போ இருக்கிறது நான் வந்து ஒரு 1 RK. இப்போ நான் வந்து இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறது வந்து ஒரு 1 RK. இதுக்கு முன்னாடி நானும் என்னோட ஃப்ரெண்டு 3 வருஷம் பின்னாடி போகணும் இதுக்கு, சரியா? இப்போ 3 வருஷம் பின்னாடி போனீங்கன்னா நானும் என்னோட ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் வந்து வசிச்சுட்டு வந்துட்டு இருந்தோம். ஓகே, அவங்க வந்து ஷீ இஸ் ஆல்சோ மலையாளி. நாங்களும் அவங்களும் வந்து ஒரே ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டாஃப் தான். சரின்னு சொல்லிட்டு நாங்களும் அவங்களும் ஒரு வீடு எடுத்துட்டோம். அப்பப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, நாங்கள் எல்லாம் ஒரு 4 பேர், ஓகேவா? சப்புனி சுப்புனி மங்குனி டோலு போலு அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் மாதிரி நாங்கள், ஓகே? அந்த 4 பேரில் வந்து நாங்கள் 2 பேர் வந்து வீடு எடுத்து வந்துட்டோம். 2 பேர் பீச்சிலே இருந்துட்டாங்க. ஏன்னா எல்லாரும் ஒன்றா இருந்தால் சண்டை வந்துடும் சொல்லி பயந்துக்கிட்டு அந்த மாதிரி பிளான் போட்டு நாங்கள் வீட்டுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டோம். என் ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணியிருக்கா, வீடு வந்து கேட்காம கொள்ளாம வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கா. எப்படின்னா மீன்ஸ் அந்த வீட்டில் யாராவது செத்துருக்காங்களா, இதுக்கு அது மாதிரியெல்லாம் எதுவும் கேட்கல. ஏன்னா எங்களுக்கு அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் எங்களுக்கு தெரியாது, ஓகே? ஸோ நாங்கள் வந்து அவங்க பிலீவ் பண்ணுவாங்க, நான் எதையுமே பிலீவ் பண்ண மாட்டேன். கடவுளை மட்டும் பிலீவ் பண்ணுவேன், பட் கெட்ட விஷயம் வந்து எதையும் நான் பிலீவ் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி ஒரு தற்கொலை தான் நான். ஆனால் ஒரு பாசிட்டிவ் இருக்கும்போது ஒரு நெகட்டிவ் கண்டிப்பாக இருக்குன்னு எனக்கு வந்து அன்றைக்கி தான் தெரிஞ்சுது. ஸோ நாங்கள் அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டோம், ஓகே? அவங்க வந்து நல்லா ஸ்பிரிச்சுவலாக இருப்பாங்க. என் கூட இருந்த ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பர்சன். அவங்க வந்து கடவுள் பக்தி பயங்கரமாக இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டு நான் டெவில். கடவுள் பக்தியே இருக்காது, பட் கடவுள் இருக்காருன்னு சொல்லிட்டு சுற்றுற ஒரு ஆள் நான். ஸோ வந்துட்டு அவங்க தான் எல்லா ப்ரொசீஜரையும் பார்ப்பாங்க. ஈவினிங் ஆனால் பூஜை பண்ணுறது எல்லாமே பண்ணுறது அந்த மாதிரி லைக் இருப்பாங்க. நான் ஒரு டம்மி பீஸ்ன்னு வச்சுக்கோங்களா, ஓகே? ஸோ ஒரு நாள் வந்து என்ன ஆச்சு, நாங்கள் அந்த வீடு போன புதுசில் வந்து அவங்க தான் ஃபஸ்ட்டு போனாங்க. நான் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் அந்த வீட்டுக்கு போனேன். அவங்களுக்கே வந்து ஏதோ ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா ஒரு யாரோ ஒரு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியெல்லாம் அவங்களுக்கு தோணியிருக்கு. ஆனால் அவங்க என்கிட்ட சொல்லவே இல்லை. அப்புறம் நான் அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் எனக்கு நான் போய் ஒரு 2 to 3 வாரம் கிட்ட எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகலை. என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொன்னால அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்கள் வீட்டை விசிட் பண்ணுறதுக்கு வந்தாங்க, ஓகே? நாங்கள் அன்றைக்கி நைட்டெல்லாம் வந்து நல்லா சாப்பிட்டு அதுக்கப்புறம் பாட்டெலாம் போட்டு என்ஜாய் பண்ணிட்டு பேச்சுலர்ஸ், ஓகே? குடிக்க மாட்டோம், நீங்கள் அதெல்லாம் வந்து பெங்களூரில் இருக்க பொண்ணுங்களாம் குடிப்பாங்க, நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் எங்கள் கேங் வந்து நாங்கள் டீசெண்டான கேங், போக்கு பிடிச்சிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருப்போம். ஸோ நாங்கள் வந்து 4 பேர் நல்லா பாட்டெல்லாம் போட்டு நல்லா ஹோட்டல்லேருந்து ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு அது ஒரு ஹால், ஓகே? நாங்கள் வந்து ரூமில் தூங்கலை, ஒரு ஹாலில் தூங்கினோம். தூங்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி 3 மணி போல் குடுகுடுப்பு சவுண்டு எனக்கு அது நல்லா கேட்டுச்சு. குடு 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 ஆடுது. எனக்கா ஒரு நிமிஷம் என்னடா இது தூங்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு டக்குன்னு கோவம் வந்துடும். தூக்கத்தில் யாராவது டிஸ்டர்ப் பண்ணால் எனக்கு கோவம் வந்துடும். அவனே என் ஃப்ரெண்டு வந்து அமைதியா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கேங்ல நான் தான் சின்ன பொண்ணு, ஓகே? ஏன்னா ஏஜ் கேட்டகரி எங்களுக்குலாம் ஒரு 3 வயசு 2 வயசு 1 வயசு அந்த மாதிரி ஒரு கேட்டகரிஸ். நாங்கள் புட்டு அடிச்சு அமைக்கு படுக்க வச்சுட்டாங்க. நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் ஒரு சவுண்டு சைலண்டா இருக்கு, ஓகே? எனக்கா அந்த குடுகுடுப்பு சவுண்டு கேட்டதுலேருந்து சுத்தமாக தூக்கமே வரல. அதான் ஒரு மாதிரி செல்லுன்னு அந்த நாங்கள் படுத்திருக்க விண்டோ வந்து நாங்கள் அன்றைக்கி ஸ்க்ரீன்லாம் இல்லை, ஏன்னா அது புது வீடு, நாங்கள் எந்த திங்ஸும் வாங்கல ஃபஸ்ட்டு, ஓகே? இருக்கிறத வச்சு வீட்டுக்குள்ளே போயிட்டோம்.
அந்த விண்டோல இருந்து ஏதோ ஒன்று இப்படி போகுது, சில் சில் சல் சல்னு. நானு பாக்குறேன், கத்தவும் முடியல, என்னால வந்து இதுல எழுப்பவும் முடியல. ஏன்னா நான் தான் சொன்ன, நான் அந்த மாதிரி நம்புற ஒரு ஆள் கிடையாது, அவங்களுக்கு நல்லா தெரியும். ஓகே, நான் இது மாதிரி சொன்னாலும் ப்ராங்க் பண்றேன், ஏன்னா நான் கொஞ்சம் சேட்டை பிடிச்ச ஆள். எங்க குரூப்லயே நான் வந்து திருப்பி அடி வாங்கி படுத்துருவேன் சொல்லிட்டு, அடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு சைலண்டா இருந்தேன். ஆனா அதை நான் நம்பல. சரி, ஏதோ நம்மளோட மன பிராந்தி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் பண்ண சும்மா இருந்துட்டேன். ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் டே இப்படியே போச்சு எங்களுக்கு. கடந்து இந்த டே வந்து இப்படி போயிடுச்சு. ஓகே, அடுத்த ஒரு 4 நாளுக்கு அப்புறம் திருப்பி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டுக்கு விசிட் பண்ண வந்தாங்க. சேம் இதே மாதிரி தான் சாப்பிட்டோம். வீட்டில் செஞ்சு சமைச்சு சாப்பிட்டோம். வீட்டில் எல்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு நான் மட்டும்தான் அதில் பியூர் வெஜிடேரியன். நான் எக்கு கூட சாப்பிட மாட்டேன். அதுக்கப்புறம் என்னோட 3 ஃப்ரெண்ட்ஸும் வந்து அப்படியே ஆப்போசிட்டு. அவங்க நான்வெஜ் இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க. ஸோ நான்வெஜ் மட்டும் கடையில் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு எனக்கு வேண்டியதெல்லாம் நாங்களே அவங்க செஞ்சு கொடுத்தாங்க. நான் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் இன்னைக்கு வந்து என்ன பண்ணோம், ரூமில் தூங்கணும். அதுதான் நாங்கள் பண்ண தப்பு. ரூமில் தூங்கிட்டோம். அந்த ரூம் வந்து எப்படி இருக்குன்னா நல்லா சூப்பராக தான் இருக்கும். ரூம்க்குலாம் எந்த குறையும் கிடையாது. படுக்கும் போது ஒரு 1 மணி 2 மணி இருக்கும். ஒரு சவுண்டு, ஐயோ அப்படின்ட்டு. நாங்க 3 பேர் ஏஜி என்ன மச்சான் அப்படின்ட்டு பார்த்தா என் ஃப்ரெண்டு வந்து சொல்றா, யாரோ பக்கத்துல பட்டு அடிச்சுட்டு படுத்திருக்காங்கடி, சம்மந்தமே இல்லாம. யாரையோ உள்ள வந்து படுத்திருக்குதுன்னு ஏஞ்சி லைட்லாம் பார்த்தனா யாருமே இல்லை கைஸ். எனக்கா வெளியே வருது. ஏன்னா நான் வந்து ஒரு தூங்குற பர்சன் கிடையாது. ஓகே, எனக்கு வந்து ஒரு பேட் இன்சிடென்ட் ஆனதுல எனக்கு ஒரு பேட் இன்சிடென்ட் ஆச்சு. ஓகே, ஒரு லவ் ஃபெயிலியர் மாதிரி ஒரு விஷயம் என் லைஃப்ல ஆச்சு. அப்போலேருந்து எனக்கு கொஞ்சம் தூக்கம் வந்து கம்மி எனக்கு. அப்புறம் அந்த விஷயத்துல இருந்தெல்லாம் நான் வெளியில வந்து கொஞ்ச நாள் அப்பதான் தூங்க ஆரம்பிச்சிருக்கேன். ஒருத்தி வந்தா ஐயோங்கிறா, ஒருத்தி கத்துறா, ஒருத்தி. நானே டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு அந்த இடத்துல. உடனே வந்துட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணேன், யாரும் எதுவும் பேசாதீங்க, அமைதியா இருங்க, என்ன நீ பார்த்த அப்படின்னு என் ஃப்ரெண்டு கிட்ட நாங்க பேசும்போது அவர் சொன்னா, ஒருத்தவங்க யாரும் இப்படி எல்லாம் பட்டு அடிச்சுட்டு வந்து இந்த உத்தராஜல் கொட்டெல்லாம் போட்டு என் பக்கத்துல படுத்திருக்காங்கன்ட்டு. ஏய், இது எப்படி மென்ஸ் எல்லாம் இங்க வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. இல்ல வந்தாங்கன்னு கத்துறான். பிரியாணில ஏதாவது கலந்துகளும் வந்து கொடுத்துட்டீங்களா இவளுக்கு, ஏன் இப்படின்ட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சி கத்துக்கும் போது எல்லாரும் சரி சமாதானம் படுத்து தூங்கிட்டோம். ஓகே, அந்த 4ஆவது நாள் இப்படிதான் போச்சு எங்களுக்கு. அடுத்த நாளே என் தங்கச்சி என்னை விசிட் பண்றதுக்கு வந்தா. ஏன்னா புது வீட்டுக்கு போயிருக்காங்கல்ல, அவளும் பெங்களூர் பார்த்ததுலன்ட்டு வந்துட்டான். சரின்னு சொல்லிட்டு பிள்ளைய வந்து அன்னைக்கு காலைல ஃபுல்லா நாங்கள் 4 பேர் ஊரை சுத்திட்டு நைட்டு வந்து டயர்ல இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு சாப்பாடு அதே மாதிரிதான் சாப்பாடு செஞ்சு படுத்தோம். அந்த 4 பேர் 5 பேரா தூங்கணும் அதே ரூம்ல. அதே டைமு அதே மாதிரி ஐயோ திருப்பி ஒரு சவுண்டு. இன்னைக்கு யாருடி கத்துறீங்கன்ட்டு ஏஞ்சி பார்த்தா ஏன் தங்கச்சி, நீ என்னடி ஏன்டி கத்துறதுக்கு அவளும் சேம் சொல்ற. இந்த மாதிரி நான் வந்து பட்டடிச்சுட்டு இந்த மாதிரி எல்லாம் பார்த்தேன் அப்படின்னோடனே எனக்கு ஆக்சுவலி எனக்கு அப்பதான் எனக்கு பயமே ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து ப்ராங்க் பண்ணுவாங்க, எதுனா ஒன்று ப்ராங்க் பண்ணுவாங்கன்னு நான் அந்த மாதிரி ஆனால் என் தங்கச்சி வந்து சொல்லும் போது எனக்கு அந்த இடத்துல தான் டவுட் ஆச்சு. என்ன இது டிட்டோ. என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் என்னையே பார்க்குறாங்க, நாங்கள் சொல்லும் போது நம்பல, பற்றிய உன் தங்கச்சி சொல்லும் போது நீ இப்பயாவது நம்பு அதுங்க மாதிரி. என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை அவங்க பார்வையிலே நான் அதை கேட்ச் பண்ணிக்கிட்டேன். உடனே வந்துட்டு சரி ரைட்டு. இதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டு வந்தாங்கல்ல, அவங்கக்கிட்ட போய் நான் கேட்டேன் அவங்கக்கிட்ட, இந்த வீட்டில் யாராவது செத்துருக்காங்களா. சும்மா வந்து என் தங்கச்சி வந்து கிளம்பிட்டா. அன்னைக்கே விட்டுச்ச உடனே பல்லு விளையிட்டு குடிச்சு நான் கிளம்புறேன் சாமி, நான் இங்கே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிட்டான். சரி போய் சேஃபாக போயிட்டு வந்துட்டு அவங்கள நான் அனுப்பிச்சிட்டு என் ஃப்ரெண்டு கிட்ட இந்த மாதிரி நான் விஷயம் கேட்கும் போது அவளும் என்ன தெரியல, நம்ம போய் ஓனர்கிட்டே கேட்டோம்னு சொல்லிட்டு ஓனர் வீட்டில் நாங்கள் கேட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சீரியஸாக நினச்சி இதுக்கப்புறம் தான் கிளைமேக்ஸ் சீன் அது ஏன் மேலேயே வந்து பாயும் நான் நினச்சி பார்க்கல ஆக்சுவலி. அதுக்கப்புறம் அந்த பாட்டிக்கிட்ட நாங்கள் கேட்கும் போது இந்த மாதிரி எதுனா நடந்துச்சு, இந்த மாதிரி ஆச்சு போச்சுன்ட்டு எல்லாத்தையும் அவங்ககிட்ட நான் சினாரி மாதிரி உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த பாட்டி என்ன சொல்லிச்சு, அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கவே கிடையாது எங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம். அந்த விஷயத்த அப்படியே விட்டுட்டு கொஞ்ச நாள் அப்படியே ஸ்மூத்தாக போச்சு, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, போகலை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தது. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நானும் என் ஃப்ரெண்டும் தூங்கிட்டு இருந்தேன். ஓகே, எனக்கு நைட் டியூட்டி கிடையாது, பட் அவளுக்கு நைட் டியூட்டி இருக்கு. அவங்க அப்பப்போ நைட் டியூட்டி போகும்போது ஏதோ ஒரு சம்பவம் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி எனக்கு எப்பயுமே ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நான் பயத்தை எனக்கு வெளியில காட்டவே மாட்டேன். ஸோ நம்ம வீக்னஸாக இருக்கும் போது அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து நம்மளை வந்து பிடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ எப்பயுமே வந்து ஒரு மாதிரி வெறப்பாவே சுற்றுவேன் நான்.
ஒரு நாள் வந்து வீடு ரொம்ப சைலண்டா இருந்தது, ரொம்ப சைலண்டா இருந்தது. நல்லா தூக்கம், நல்லா தூக்கும் போது யாரோ வந்து என் காலை வந்து டச் பண்ற மாதிரி இருந்துச்சு. இது என்ன சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒண்ணு நம்மள டச் பண்ணுதே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அப்படியே கண்ணை இறுக்கி மூடிக்கிட்டு எல்லா கடையிலும் கும்பிட்டுக்கிட்டு படுத்திருக்கேன். படுத்து அவ்வளவுதான். அன்னைக்கு என்ன நினைச்சு தெரியல. நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா முதுகெல்லாம் கீறி இருக்கு. முதுகு இந்த இடம்லாம் கீறி இருக்கு. அது எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, நான் எப்பவுமே எனக்கு வந்து ஒரு ஹேபிட் இருக்கு. சுடு தண்ணியில வந்து ரொம்ப குளிக்கிற பழக்கம் எனக்கு. எப்பயுமே சுடு தண்ணியில குளிக்கிற பழக்கம் எனக்கு. ஸோ சுடு தண்ணி நம்ம ஊற்றும் போது தெரியும்ல, எதனா ஒரு ரத்த காயம் மேலாம் ஊற்றுனா ஒரு மாதிரி பேர்ன் ஆகும்ல, எரியும்ல. ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு எரியும் போது தான் தெரிஞ்சது, பின்னாடியெல்லாம் வந்து கை காலில் கீரல் விட்டுருக்கு. ரைட்டு ஏதோ நடந்திருக்கு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க. ஓகே, ஷீஸ் நேம் இஸ் அஸ்வினி. ஆல்ரெடி ஒரு வீடியோவில் அவங்கள பற்றி நான் சொல்லியிருப்பேன். அவங்க அம்மா வந்து கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக அவங்களும் ரொம்ப இன்வால்வ் ஆகிற ஒரு பர்சன். ஸோ நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சொன்னேன், இந்த மாதிரிலாம் கோடெல்லாம் போட்டிருக்கு, இதெல்லாம் உண்மையா இல்லை நானா? ஏன்னா எனக்கு என்றைக்குமே நெயில் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் ஹாஸ்பிட்டல் சைடில் ஒர்க் பண்ண இருக்கிறவங்களுக்கு நெயில்ஸ் வச்சுக்க கூடாது, இட்ஸ் ரூல்ஸ். ஓகே, ஸோ வந்து ஏன்னா நான் பேஷண்ட்டெல்லாம் டச் பண்ணும்போது கீறக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் யாருமே மெடிக்கல் பர்சன்ஸ்க்கு நீங்கள் போய் பார்த்தாலும் தெரியும் நெயில்ஸ் வச்சுக்க மாட்டோம், வச்சாலே எங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ நானே கீறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ கூட கீறினாலும் என் உடம்புல கீறல் வராது, ஏன்னா எனக்கு சுத்தமாக நெயில்ஸ் இருக்காது என் கையில். ஸோ என் ஃப்ரெண்டு கிட்ட வந்து சொல்லும் போது அவள் வந்து சரி இது ஏதோ சரியில்லாத மாதிரி இருக்கு, நீ என்ன பண்ணுற, வா வீட்டுக்கு வந்துரு அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களோட மம்மியை போய் நான் பார்த்து இந்த மாதிரி எல்லாம் ஆச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து நடக்கிற முடிக்கும் சொல்லிட்டு ஒரு ஒரு காடோட ஒரு பிக்சர் கொடுத்தாங்க. ஓகே, அந்த காடோட பிக்சரை நீ வீட்டில் வச்சுக்கிட்டு ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நரசிம்மன் சாமி இருக்காங்கல்ல, அவங்களோட பிக்சர் வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு நான் பத்திரமா எடுத்துகிட்டு வந்துட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்டே சொன்னேன், என் ஃப்ரெண்டோட அம்மா கொடுத்தாங்கம்மா, எப்பவுமே ப்ரேயர் பண்ணணுமா இதை வச்சு அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் நாங்கள் டெய்லி அதுக்கு ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஓகே, ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது முடிக்க எதுவுமே நடக்கல கைஸ், உண்மையாகவே நடக்கல. நான் வந்து கிறிஸ்டியன், என் ஃப்ரெண்டு வந்து ஹிந்து. நாங்கள் நல்லா வந்து ப்ரேயர் பண்ணுவேன், அவங்க வந்து சாமியை கும்பிடுவாங்க, நானும் போய் அவங்க கூட கலந்துப்பேன். எல்லா மணி அடிக்கிறது, சாம்பிராணி போடுற வேலைலாம் நான் எல்லாமே நான் பண்ணுவேன். இங்கே வந்து ஹிந்து கிறிஸ்டியன்ஸ் எனக்கு அப்படி கிடையாது, எனக்கு வந்து எல்லாமே கடவுள், எல்லாமே கடவுள் நம்மளுக்கு அந்த மாதிரி தான் நான். ஓகே, ஸோ அவங்களும் நம்ம கூட வந்து ப்ரேயர்லாம் பண்ணாங்க. அதை பற்றிலாம் எங்களுக்கு எதுவுமே கிடையாது எங்கள் 2 பேருக்குள்ள. ஸோ அந்த மாதிரி நல்லா போயிட்டு இருந்த டைமில் அவங்களுக்கு வந்து மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆகி போயிடுச்சு. ஓகே, மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனதுலேருந்து என்னன்னா, மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகி போயிடுச்சு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அவங்க அப்பப்போ ஊருக்கு போயிட்டு வர வேலை இருந்தது. நான் மட்டும் தான் தனியாக இருந்ததுனால நான் கொஞ்சம் இந்த ஸ்பிரிச்சுவலில் வந்து வீக் ஆகிட்டேன். நான் ப்ரேயர் பண்ணுறதோ சாமி கும்பிட்றதோ எதுவுமே இல்லாமல் நான் மட்டுக்கும் பொறிக்கு மாதிரி சுற்றிட்டு இருந்தேன். ஓகே, ஸோ அகெயின் அந்த பேட் அந்த நெகட்டிவ் வைப் வந்து வீட்டுக்குள்ளே வந்துருச்சா என்னன்னு தெரியல. ஏதோ ஒரு மாதிரி சவுண்டு நைட் ஆனால் வந்து இந்த சந்திரமுகி மூவியில் வந்து விண்டோ வந்துட்டு டப்பா அந்த மாதிரியெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து இது எங்கள் வீட்லேயும் சொல்ல முடியாது. எங்கள் வீட்டில் சொன்னால் ரொம்ப பயப்படுவாங்க. ஓகே, வீட்டில் வந்து ரொம்ப பயப்படுவாங்க, என்ன பண்ணுறது, என்ன பண்ணலான்னு ஒரு நாள் என்ன பண்ணிட்டேன், ஃபோன் எடுத்து கேமரா இருக்குல்ல, கேமராவை எடுத்துகிட்டு போயிட்டு ரூமாக போயிட்டு கேமரா ஆன் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். தெரியும் பேய் வந்தால் தெரியும்னு நினச்சிக்கிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், போய் ஃபோன் கேமரா எடுத்து போய் தான் பேச ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னையே அறியல ஆக்சுவலி. சரி, எனக்கு அந்த மாதிரிலாம் அவ்வளோ தைரியம் இல்லை, ஆனால் நான் பேச ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னையே அறியாமல் நான் பேச ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீ யாரு, எதுக்கு வந்து இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுற, அது எதுக்கு என்னைய வந்து பாயிண்ட் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுற, நீ பொண்ணா பையனா எனக்கு வந்து தெரியல. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். கேமராவில் பார்த்தா ஒன்றுமே இல்லை, ரெக்கார்டே இல்லை. அது ஒரு 10 நிமிஷம் 10லேருந்து 20 நிமிஷமோட வீடியோ. வீட்டில் பார்த்தா ஒன்றுமே கிடையாது. நான் என்னையே அறியாமல் பேசிகிட்டு இருக்கேன். நீ என்ன எதனால் சித்த, உனக்கு என்ன வேணும், நீ யார், எதுக்கு தேவையில்லாமல் எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறேன், நாங்களே வந்து எதையோ கஞ்சோ கூழோ குடிச்சிட்டு வேலைக்கு போயிட்டு நானே செத்துக்கிட்டு இருக்கேன், நீ வேற வந்து என்னை சாவடிக்காதுன்ட்டு என்னையே அறியாமல் நான் பேச ஆரம்பிச்சு தூங்கிட்டேன் கைஸ். நான் என் ஃப்ரெண்டு வந்து அதுக்கப்புறமா வந்து கால் பண்ணிட்டே இருந்தேன், எழுந்திருக்கவே கால் பண்ணி எழுந்துட்டே இப்போ கூட கால் எழுதுட்டாங்க முடிச்சுக்கேன் கம்பெனிகள். ஸோ அதுக்கப்புறமேட்டு எழுப்பும் போது நான் எழுந்துட்டேன்.
என்ன பண்ணிட்டு இருக்க, கதை ஓப்பன் பண்ணு அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நான் தூங்கிட்டேன். அப்புறமேட்டு கொஞ்சம் அவங்கெல்லாம் ரெஸ்ட் எடுத்துக்கப்ப அடுத்த மறுநாள் நான் இந்த மாதிரி சொன்னான், என்னையும் அறியாம நான் பேசினேன், எனக்கு தெரியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து உடனே திட்ட ஆரம்பிச்சிட்டா. எதுக்குடி சும்மா இருக்கிறத வந்து கிளப்பி விட்டுட்டு இருக்க அப்படி. இல்லை நான் பேசணும்லாம் நான் பேசல, என்னையும் அறியாம நான் பேசினேன். என் ஃப்ரெண்டு நம்பல, ஏன்னா நான் இந்த மாதிரி சேட்டை பிடிச்ச பொண்ணு தானே, எதனா ஒன்று பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆக்சுவலி கல்யாணத்துக்காக அவங்க கிளம்பி ஊருக்கு போயாச்சு. ஓகே, உங்களுக்கு நாளைக்கு கல்யாணம். ஆமாம், நாளைக்கு கல்யாணம் உங்களுக்கு. இன்னைக்கு அதுக்கு முந்தான நேற்று நைட்டு நான் இங்கே பெங்களூர்ல இருக்கேன். அவங்களுக்கு வந்து கல்யாணம், அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அன்னைக்கு பார்த்தானா அமாவாசையாமா. எனக்கு கைஸ் எனக்கு வந்து இந்த அமாவாசை, ஏன்னா நான் வந்து அந்த மாதிரி எல்லாம் பார்த்து இருந்த பொண்ணு கிடையாது நான். எனக்கு அதெல்லாம் தெரியாது. அமாவாசனை என்ன, பௌர்ணமி, இதுக்கப்புறம் இன்சிடென்ட்க்கு அப்புறமா தான் நிறைய விஷயம் நான் வந்து இப்போ கற்றுக்கிட்டேன். ஓகே, அமாவாசைன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நான் என்ன பண்ணேன், இதுதான் ஃபைனல். இந்த வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கேன், என் கூட யாருமே கிடையாது. நான் கடையில் வாங்கி சாப்பிட்டுட்டு 3 வேளையும் கடையில் தான் வாங்கி, எனக்கு அவங்க தான் சமைச்சு தருவாங்க. ஸோ எனக்கு சமைக்க சுத்தமாக வராது. 3 வேளையும் கடையில் வாங்கி சாப்பிட்டு வேலைக்கு போயிட்டு படுத்து, திஸ் இஸ் மை ரொட்டீன். இப்படி தான் இருந்தது. அன்றைக்கி ராத்திரி வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு ரூமு, ஒரு ஹாலு, அதை தாண்டி தான் பால்கனி இருக்கும் எங்கள் இதில். ஓகே, ஸோ நான் எப்பவுமே ரூம்குள்ளே தான் படுத்துப்பேன், ஹால்குள்ளே படுக்க மாட்டேன். ஏன்னா அந்த குடுகுடுப்பு, அந்த இன்சிடென்ட்ல இருந்து எனக்கு வெளியில் படுக்கவே பயமாக இருக்கும். ஒரு ஆள் கூட படுத்தாலும் சரி, வெளியில் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் வந்து படுத்தாலுமே அந்த அந்த ஒரு மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது எனக்கு அந்த ஹாலில். ரூம்குள்ளே படுத்துப்பேன். எப்பயுமே இந்த மாதிரி பெட்டு பக்கத்தில் வந்து ஃபோன் வச்சுட்டு படுத்துப்பேன். ஓகே, நான் வந்து ஒரு ஃபோன் வச்சுட்டு வந்து படுத்துப்பேன். ஏன்னா எதனா ஒரு இன்சிடென்ட்னா டக்குச்சு, எதனா ஒரு இன்கேஸ் எனி எமர்ஜென்சினா டக்குன்னு ஃபோன் எடுத்து வந்து நம்ம பேசுறதுக்காக தலைமாட்டிலே தான் வச்சுப்பேன். ஓகே, இதுக்கப்புறம் நல்லா கவனிங்க. கரெக்டாக 1:40 இந்த டைம் நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த இன்சிடென்ட் இப்போ யார்கிட்ட சொன்னாலும் சரி கேட்குறவங்களுக்கு கூஸ் பம்ப் ஆகுது. ஓகே, ஆனால் அது உண்மை, நடந்த உண்மை. நம்ம நடந்ததை வந்து சொல்லும் போது யாருக்கா இருந்தாலும் அது ஃபீல் ஆகும்ல. அந்த வீட்டில் யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். ஃபோன் இருக்கு, ஏதோ ஒன்று என் மேலே வருது. நான் வந்து படுத்திருக்கேன். ஒரு கரெக்டாக வந்து இப்போ ஏதோ ஒரு நம்ம மேலே வரும்போது ஒரு ஃபீல் ஆகும்ல, அந்த மாதிரி ஏதோ ஒன்று மேலே வருது. மேலே வந்து இந்த இடத்துல கரெக்டாக இந்த இடத்துல பிடிச்சி இப்படி ஒரு ஜர்க்கு கொடுத்துச்சு கைஸ். உண்மையா நான் பயப்படாத ஒரு ஹாலு. ஏஞ்சி பார்த்தா என் கை என்னால் தூக்க முடியல, என் கால் என்னால் என்னை இப்படி ஒரு ஜர்க்கு அடிச்சுது. பெட்ல தான் இருக்கேன், இப்படி ஒரு ஜர்க்கு அடிச்சுது. என்னால் எதுவுமே பண்ண முடியல. நினைவுலாம் இருக்கு, என்னால் ஃபோனும் எடுக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. கிட்டத்தட்ட மூச்சு ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி ஆகிற அளவுக்கு ஆகிப்போச்சு. உடனே எங்க இருந்து அந்த ஒரு எனர்ஜி வந்துச்சா இல்லை யாரு நம்ம குமுற கடவுளா என்னன்னு எனக்கு தெரியல. சட்டனாக ஏஞ்சிட்டேன். டக்குன்னு ஏஞ்சி என் ஃபோன் எங்கன்னு தான் ஃபர்ஸ்ட் நான் தேடினேன். ஃபோன் எங்கன்னு தடவை இதே மாதிரி தான் சுவிட்ச் போர்டு இருக்கும். ஓகே, டக்குன்னு சுவிட்ச் ஆன் பண்ணி பார்த்தா என் ஃபோன் எங்கே இருக்குன்னா ரூமுக்கு வெளியில இருக்கு. மீன்ஸ் அந்த நான் படுத்திருந்த ரூமுக்கு வெளியில இருக்கு ஃபோன். ஓகே, நான் கையெல்லாம் வந்து போடவே இல்லை, நான் இப்படியெல்லாம் பண்ணல. நல்லா ஞாபகம் இருக்கு. கால் கிட்ட வச்சிருந்தா கூட சரி உதச்சி வெளியில போயிருக்கு. கை கிட்ட இருந்தது, நான் கையெல்லாம் எதுவுமே பண்ணல. ஆக்சுவலி நான் இப்படி இருக்குன்னா, இப்படி என்னை புஷ் பண்ணியிருக்குன்னா என்னால் இந்த அளவு கூட என் கையை மூவ் பண்ண முடியல. அப்படி இருந்தது. ஃபோனு வெளியில இருக்கு. எனக்கா சொல்ல வேணாம், யூரினே வந்துருச்சு. வேர்க்குது. அவங்களுக்கு கல்யாணம், ஆனால் நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பட் இருந்தாலும் ஐ டோன்ட் ஹாவ் அ ஆப்ஷன். உடனே அந்த ஃபோனை எப்படியோ எடுத்துட்டு அந்த ரூம்குள்ளேயும் இல்லை, நான் ஹாலுக்கும் போகலை, அப்படியே அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் நின்றுட்டு இந்த மாதிரி கால் அடிக்கிறேன். எடுத்துட்டாங்க அவங்க. எப்போ இந்த மாதிரி ஆயிப்போச்சு, என்ன பண்ணணும் எனக்கு தெரியாது, நீ வா. பயம், கைக்கெல்லாம் உதறது, நீங்கள் வாங்க, எனக்கு தெரியாது, எனக்கு இந்த மாதிரி விட்டுட்டு போயிட்டு இந்த மாதிரி இப்போ ஏதோ அமுக்கிடுச்ச, நீ என்னை வந்து எனக்கு ஏதாவது பண்ணு அப்படின்னு சொன்னோடனே, நீ எதுவும் பதட்டப்படாத, வெயிட் பண்ணு, நான் மேலே இருக்க அக்காவுக்கு வந்து கால் பண்ணுறேன், அவங்க வருவாங்க, நீ அவங்க கூட மேலே போய் நீ தூங்கிட்டு நாளைக்கு காலையில் வீட்டுக்குள்ளே வா அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. நானும் அங்கேயே நிற்கிறேன். சீக்கிரம் கூப்பிடுன்னு சொல்லிட்டு வச்சுட்டு இப்படியே நிற்கிறேன். எதுவும் வரக்கூடாது. ஐ ஸ்டார்ட் ப்ரேயரிங். நான் வந்து ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கேன். ஐயோ எதுவுமே வரக்கூடாது நிற்கிறேன். ஒரு சவுண்டு, ஜீவா
வா வா வெளியில வாமா. அந்த அக்கா, அந்த ஓனர் அக்கா வாய்ஸ், ஸ்டில் அந்த ஓனர் அக்கா தான் எனக்கு கூப்பிடுற மாதிரி எனக்கு ஆச்சு. ஜீவா வாமா அப்படின்ட்டு. ஓகே, அந்த அக்கா வந்துட்டாங்க. டக்குன்னு ஓடி போய் டக்குன்னு ஓபன் பண்ணி வீடு திறந்து பார்த்தா அந்த அக்கா இல்ல. மணி பாத்தீங்கன்னா 2:15. அப்படியே என்னத்த சொல்றது, என்ன என்னால வார்த்தையே வரல. வீட்டுக்குள்ளேயும் போக முடியாது, அந்த அக்கா வீட்டுக்கும் என்னால மேல போய் போக முடியாது. ஏன்னா எனக்கு ஒரு பயம், ஒரு 2 ஃப்ளோர் நம்ம ஏறி போறதுக்குள்ள எதுனா ஒன்று ஆகி போச்சுன்னா என்ன பண்றது, எனக்கு ஒரு பயம். ஐம் ஸ்டில் ஸ்டக்கு. இது ட்ராப்பா என்ன ஏதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. நான் வந்து என்ன திருப்பி என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் கால் பண்ணல. ஏன்னா எப்படி சொல்றதுன்னா, நம்ம திருப்பி என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் அவங்க ஒரு நல்ல காரியத்துல இருக்காங்க, அந்த இடத்துல வந்து நம்ம எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு சரி என்னன்னாலும் பாத்துக்கலாம் வெளியே நின்றுட்டு அந்த ஸ்டெப்ஸ்ல வந்து அப்படியே உட்காந்துக்கிட்டேன். எது வந்தாலும் பாத்துக்கலாம், அவன் ஒரு தைரியம் வந்துருச்சு, எது வந்தாலும் பாத்துக்கலாம் நம்ம விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துட்டு அங்கே இப்படியே கண்ணை மூடி அப்படியே தூங்கியிருக்கேன். ஓகே, அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளதான், அந்த அமாவாசை டைமிங்குள்ளதான் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டுலாம் எனக்கு அப்புறம் தான் சொன்னாங்க அவங்க. ஒரு 5 மணி 5:30 ஆயிடுச்சு, 6 ஆயிடுச்சு. அப்ப அந்த அக்கா கீழே இருந்து இறங்கி வந்து என்னை தட்டுறாங்க. இப்படி நானும் பயந்துட்டேன், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த அக்கா வந்து என்ன இங்கே உட்காந்து தூங்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நான் அவங்க கிட்ட கேட்டேன், நென்ன எல்லிதி நென்னை பந்துதிரா நம்ம மனைகே அப்படின்ட்டு நான் கேட்டேன் கன்னடத்தில். அவங்க கன்னடக்காரங்க. ஓகே, நான் அதனால கேட்டேன், நீங்க வீட்டுக்கு வந்தீங்களா நேற்று, என் கதவை வந்து நக் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்கும் போது அவங்க சொன்னாங்க, இல்லம்மா நான் ஏமா இந்த டைம் வர போறேன். நாங்கள் வந்து அப்ப நேற்று வந்தது கடவுளா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. நான் இந்த மாதிரி அந்த அக்கா கிட்ட எல்லாத்தையும் சொன்னேன், இந்த மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு இந்த மாதிரி இன்சிடென்ட் ஆச்சு, உங்க வாய்ஸ் கேட்டுது, நான் அதனால நான் வெளியில ஓடி வந்தேன், ஆனா பார்த்தா நீங்க இல்ல அப்படின்னு சொன்னோடனே அந்த அக்காவுக்கு வந்து கண்ணெல்லாம் பிதுங்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே அவங்க ஒன்று சொன்னாங்க, இது ஏதோ ஒரு பாசிட்டிவ் வைப் தான் உன்னை வெளியில கூட்டிட்டு வந்திருக்கு, இன்கேஸ் நீ அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்திருந்தானா ஏதோ சம்திங் ஹேப்பன் ஆயிருந்திருக்கும், இது வந்து ஏதோ காடோட வாய்ஸ் மாதிரி தான் சொல்லி உன்னை வெளில கூட்டு வந்திருக்கு. அவங்க அதெல்லாம் சொல்லும் போது எனக்கு பயம், ரொம்ப கையெல்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமேட்டு நான் என்னோட ஃப்ரெண்டுக்கு, அந்த ஒருத்தவங்க எங்கள் ஆன்ட்டி வந்து காடோட ஃபோட்டோ கொடுத்தாங்கன்னு சொன்னாங்கல்ல, அவங்களுக்கு கால் பண்ணி இந்த நடந்த இன்சிடென்ட்லாம் நடக்கும்போது, இல்லை இது ஏதோ தப்பாக இருக்கு, நீ வந்து கோயிலுக்கு போயிடு, சர்ச்சுக்கு போயிடு, உனக்கு எங்கெல்லாம் நம்பிக்கை இருக்கோ போ அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நான் போய் வந்து அப்புறம் அது வந்து சரி ஆகலை கைஸ். அது வந்து அதுக்கப்புறமா சரியே ஆகலை. எனக்கு வந்து அது ஒரு மாதிரி ஏதோ ஒரு சம்திங் நம்ம கூடயே இருக்கிற மாதிரியே அந்த வீட்டில் ஃபீல் ஆகிட்டே இருந்தது. ஏன்னா நம்ம வந்து எப்படின்னா நம்ம பொழைக்க வந்திருக்கோம் தானே. ஸோ இதோட இன்னும் ஒரு பெட்டராக வீட்டுக்கு போகணுன்னா 2 பேர் கையிலும் ரெண்ட்டுக்கு காசு வேணும். சும்மா வந்து இங்கெல்லாம் வந்து ரெண்டெல்லாம் வந்து 2000 4000 5000லாம் கிடையாது. மினிமம் 12,000 15,000 17,000. ஓகே, ஸோ 2 பேரையும் அவ்வளோ அஃபோர்டபுள்லாம் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் அவங்க நம்ம கூட இருக்க போகிறது கிடையாது, அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ நான் வந்து என்ன நினச்சேன், சரி ஃபைனலாக வந்து எதுனா இந்த பேயா நானான்னு பார்த்துட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், லாஸ்ட் கட்ட நடவடிக்கை வந்து நான் திருப்பி பேச ஆரம்பிச்சேன். உங்களுக்கு என்ன வேணும், இல்லை நீ உண்மையாவே இங்கே இருக்கியா, அதெல்லாம் சிம்டம்ஸ் காட்டிங்களுக்கு அப்படின்னோடனே அவங்க வந்து என்னை அடிச்சிட்டாங்க. அந்த அக்கா வந்து என் கூட இருந்தவங்க வந்து அடிச்சிட்டாங்க. அதுக்கு சும்மா இருடி, எதையா கல்ப்போ அதை திருப்பி சும்மா இரு, நீங்கள் எல்லாம் அப்படி பேசிதான் அது இவ்வளோ சேட்டப் பண்ணுது, என்னதான் பண்ணுது, உங்களை யாரையும் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்புறம் அதுக்கிட்ட பேச்சுவார்த்தை நடக்கும்போது எனக்கு எந்த சிம்டம்ஸும் அது கடைசி வரைக்கும் அது காட்டவே கிடையாது. ஆனால் நிறைய அந்த வீட்டில் இருக்கும் போது உடம்பு சரியாமல் போகிறது, எனக்கும் எங்கள் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்குள்ளெல்லாம் நிறைய சண்டை வரும், அன்வான்டாக சண்டை வரும், ரத்தம் பார்க்காம விடவே மாட்டோம், அடிச்சுக்கிற அளவுக்கு அடிச்சுப்போம், அந்த அளவுக்கு நாங்கள் கண்ணா பின்னான்னு அடிச்சுப்போம். ஆனால் பிரிய மாட்டோம், அடிச்சுப்போம், ரத்தம் ஒரு அளவுக்கு அடிச்சுப்போம். உடம்பு சரியாமல் போயிடும், எனக்கு ஒன்று ஆகும், அவங்களுக்கு ஒன்று ஆகும், எனக்கு ஆக்சிடென்ட் ஆகும், அந்த மாதிரி ரொம்ப ஹாப்பன்ஸ் எனக்கு வந்து ஆச்சு அந்த வீட்டில். அதுக்கப்புறமா அவங்களும் கல்யாணம் ஆனவங்க தானே, அவங்க கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் அந்த வீட்டில் வேண்டாம், இதுக்கப்புறம் இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் எனக்கும் அவங்களுக்குமே அந்த வீடு காலி பண்ணுற முடிக்கு ஒரு மன கஷ்டம் வந்துருச்சு. நாங்கள் பேசிக்கவே இல்லை, அந்த மன கஷ்டத்தோட தான் அந்த வீட்டை விட்டே நாங்கள் போனோமே. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் இந்த வீட்டுக்கு வந்தேன். இந்த வீட்டுக்கு வந்து நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கிட்ட இருக்கும். இது வரைக்கும் சொல்கிறேன், நான் ஒரே ஆள் தான் இருக்கேன், அது 4th ஃப்ளோரில் தான் இருக்கேன். இந்த மாதிரி ஒரு சம்பவம் என் லைஃப்ல நடந்தது கிடையாது. பட் ஒரு முந்தா நேத்து போல இதுவும் ஒரு மாதிரி நடந்தது. இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸு, கண்ணாடி உடையிறது, கிளாஸஸ் உடையிறது, திருப்பியும் நான் பார்த்த சம்பவம் பல வருஷத்துக்கு அப்புறமா திருப்பி இந்த வீட்டில் வந்து நடக்கும் போது எனக்கு ஐ ஃபீல்
ஐ ஃபீல் சம்திங் சம்ஒன் அந்த மாதிரி ஏதோ ஒரு மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிட்டே இருந்தது. ஸோ நான் அதுக்கப்புறம் நான் ப்ரேயர் பண்ணேன். நல்லா ப்ரேயர் பண்ணதுக்கு அப்புறமா தான் இப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நிறைய பேர் அதை சொன்ன திருஷ்டி போட்டிருக்கோம், கண்ணு போட்டிருக்கோம் அப்படிலாம் சொல்லும் போது அதையும் நான் நம்பலை. அப்புறம் சில விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் நம்புகிறேன் நான். அதுக்கப்புறம் கடவுள்கிட்டே விட்டாச்சு, நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்சல்யூட்லி ஐம் ஃபைன். ஸோ கொஞ்சம் ஃபுட்ஸு நான் வந்து ப்ரொமோஷன்ஸ்க்காக அங்கேயும் போவேன் வருவேன்ல, அதனால நான் வந்து கொஞ்சம் தண்ணியெல்லாம் மாற்றி குடிச்சதுனால கூட எனக்கு இப்படி இருக்கலாம். அதனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சும்மா இந்த ஸ்டோரி வந்து என்னமோ தெரியல உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் நான் சொன்னேன். ஸோ வந்து இந்த மாதிரி பேய் பிசாசு இல்லைன்னு யாராவது சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோ சும்மா ஷேர் பண்ணி விடுங்க. ஆக்சுவலி எனக்கு நடந்ததுக்கு அப்புறமா தான் இந்த விஷயம்லாம் நான் நம்பவே ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலி ஒரு பாசிட்டிவ் இருக்கும்போது ஒரு நெகட்டிவ் கண்டிப்பாக இருக்கும். எனக்கு அது நடந்துச்சு. எங்கள் அப்பா இறந்தப்பவும் நான் ஒரு சில விஷயம்லாம் எங்கள் அப்பா மாதிரியே விஷன்ஸ் பார்த்தேன். எங்கள் அப்பா மாதிரியே உருவத்தெல்லாம் நான் அப்போ பார்த்தேன். ஓகே, அது வந்து எங்கள் அப்பா மேலே வச்சிருந்த பாசம் அப்படின்னு நினச்சிட்டு விட்டேன். ஓகே, ஐ வாஸ் 17. அப்போ வந்து எனக்கு ஒரு 17 வயசு இருக்கும் எங்கள் அப்பா செத்தப்போ. 17 18. அப்போ வந்து எங்கள் அப்பா மேலே இருக்க பாசம் அப்படின்னு நினச்சிட்டு நான் விட்டுட்டேன். இல்லை, அதுவும் ஒரு நெகட்டிவ் ப்ரெஷர் தான். நம்மளுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வந்திருக்குது. அதை நான் அப்போ கண்டுக்கல. பட் இப்போ எனக்கு அந்த அழுத்துனது, உடம்புல கீரல் போட்டது, கையில் அதெல்லாம் இந்த இடத்துலலாம் நெயில்ஸ் மாதிரி போட்டது, அதுக்கப்புறமா எது சாப்பிட்டாலும் சம்டைம்ஸ் வாமிட்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு மோஷன்ஸ்லேருந்து பிளட்டெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்ற ஒரு பர்சன் கைஸ். நான் நல்ல ஹெல்த்தியாக சாப்பிடுவேன். அன்ஹெல்தி ஃபுட்ஸ்லாம் நான் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா என் உடம்பு வந்து நான் ரிடியூஸ் பண்ணிட்டு இருந்த டைம் வந்து நான் ஜங்க் ஃபுட்ஸை எடுத்துக்கவே மாட்டேன். ஹெல்தி ஃபுட் மட்டும்தான் எடுத்துப்பேன். இந்த மாதிரி ஒரு பர்சன்ஸ்க்கு வந்து இந்த மாதிரிலாம் நடக்கும் போது சம்திங் எங்கேயோ ஒரு இடத்துல வியர்டாக இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் அதெல்லாம் கடந்து வந்து அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்டயே நான் ஃபுல்லாக அர்ப்பணிச்சிட்டேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வரைக்கும் கடவுள் வந்து நல்லா அழகாக என்னை வந்து நடத்தி வந்துட்டு இருக்காரு. ஸோ அதனால வந்து எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் இருந்தால் நெகட்டிவ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ பார்த்து பத்திரமா இருங்க. ஈவில் எல்லாம் உண்மைதான். எதாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கீப் இட் ப்ரைவேட். ரொம்ப ப்ரைவேட்டாக வச்சுட்டு அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா எல்லாத்துக்கும் சொன்னால் போதும். என் லைஃப்ல எல்லாம் நடந்திருக்கு. சும்மா உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு கைஸ். சரியா, நெக்ஸ்ட் ஒரு vlogல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். இப்போ உங்ககிட்ட இருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். வணக்கம், டாடா.